நாங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கரின் வாரிசுகள். உங்களுடைய எந்த மிரட்டலுக்கும் எதுக்கும் நாங்கள் பணியவே மாட்டோம், தொடர்ந்து ஈடுபடுவோம். தமிழகத்தில் எங்களுக்கென்று ஒரு ஒரு நீண்ட நெடிய அரசியல் பாதை இருக்கிறது. அந்த அரசியல் பாதை ஐயத்திசாஸ்திர பண்டிதர் முதற்கொண்டு பெரிய நீண்ட அரசியல் பாதை இருக்குது. அதுதான் நான் திருப்பியும் சொல்கிறேன். எங்களை நீங்கள் கைப்பற்றினீங்க, வளர்த்து விட்டீங்க, எங்களுக்கு நீங்கள் கல்வி கொடுத்தீங்கன்னா இன்னும் தொடர்ந்து பேசி கொண்டு இருக்க முடியாது அப்படின்னு நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். ஸோ எங்களுக்கென்று தமிழகத்தில் ஒரு நீண்ட நெடிய அரசியல் பாதை இருக்குது. அந்த பாதையின் அடிப்படையில் தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் இயங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அரசியல் மயப்பட்டிருக்கிறோம். எங்கள் மத்தியில் எந்த மதவாத சூழ்ச்சியும் உள்ளே இறங்காது. வெளிப்படையாக இன்னைக்கு இங்கே ஒரு பௌத்த அடிப்படையில் ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மதவாத சூழ்ச்சிகளுக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் காரணிகளுக்கும் இங்கே இருக்கிற அம்பேத்கர்வாதிகள் என்னாலும் அவங்க துணை போக மாட்டாங்க, அதுக்கு எதிராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய கொள்கையின் அடிப்படையில் நின்று நான் முழங்குறேன். அண்டு எங்களுடைய நோக்கம் தெளிவாக இருக்கு. நிச்சயமாக சீக்கிரமாக தலித்துகள் அனைவரும் ஒன்று திரள்வோம். ஒரு பெரிய ஒரு உயிர்ப்போடு திரளான ஒரு பெரிய எதிர்ப்பு சக்தியாக இங்கு மாறுவோம். எங்களுடைய விருப்பங்களையும் எங்களுடைய நோக்கங்களையும் கேட்டு பெறுகிற நிலையிலிருந்து நாங்களே எடுத்துக்கொள்கிற நிலை சீக்கிரமாக வரும். அந்த நிலையை உருவாக்குவதற்கான நிறைய அரசியல் கட்சிகள் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய சூழல் சீக்கிரமாக வரும். தலித் தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டிய தேவையும் இருக்கு. நிச்சயமா அந்த தேவையை உணர்ந்து எல்லாரும் ஒன்று சேர வேண்டும் என்று இந்த நேரத்திலே என்னுடைய விருப்பத்தை உங்களிடம் முன்வைத்து விடைபெறுகிறேன். ஜெய்பீம்.